யானை தந்தங்களை ஒப்படைக்கிறதுக்கு வந்து மோகன்லால் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறார். மலையாள நடிகர் மோகன்லால் இருக்கார் இல்லையா, தன்கிட்ட இருக்கக்கூடிய யானை தந்தங்கள் அப்புறம் அதனால செய்யப்பட்ட கலை பொருட்களை வந்து வனத்துறை கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் விண்ணப்பிச்சிருக்கார். கேரள வனத்துறையினுடைய ஒருமுறை மன்னிப்பு அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் இந்த நடவடிக்கை தற்போது வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 2011 நினைக்கிறேன் வரும், அப்போ வந்து ஆகஸ்ட் நினைக்கிறேன். அந்த சமயத்துல தான் மோகன்லால் அவர்களுடைய கொச்சியில் இருக்கு, அவருடைய வீடு கேரள மாநிலம் கொச்சியில் இருக்கு. அங்க வந்து வருமான வரித்துறை சோதனை நடந்துச்சு. அப்ப சோதனை நடக்கிறப்பதான் அவர் வீட்டுல வந்து யானை தந்தங்கள் அப்புறம் யானை தந்தங்களால் ஆன கலைப்பொருட்கள்லாம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த செய்தி. அவர் கோர்ட்ல என்ன சொல்லி நியாயப்படுத்தினார் அப்படின்னா, என்கிட்ட தந்தங்கள் அதனால ஆன கலைப்பொருட்கள் இருக்கிறதுக்கு காரணம் இது, நான் வந்து அனுமதி வாங்கிட்டேன், கேரள வனத்துறை வந்து எனக்கு அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்றாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல நீங்க வந்து அனுமதி வாங்கியிருக்கீங்க, ஆனா அது வந்து முறையான சட்ட நடவடிக்கைகளின் கீழே அந்த உரிமை சான்றிதழ் வழங்கப்படல, அதனால நீங்க திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன்படிதான் அந்த ஒருமுறை பொது மன்னிப்பு கேரள வனத்துறை சார்பாக வழங்கப்படக்கூடிய அந்த ஒருமுறை பொது மன்னிப்பு மூலமா அவர் வந்து விண்ணப்பிச்சு இப்ப அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காரு. விரைவில் வந்து அவர் ஒப்படைக்கவிருக்கார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.